for the message. Let us focus on the word. Colossians chapter 3 verse 2. आप सबको वचन की ओर ध्यान देने के लिए हम स्वागत करते हैं। कोलोसी 3 का कितना? கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. 3 का 2 से 4. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமைகளே வெளிப்படுவீர்கள். पृथ्वी पर की नहीं परंतु स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाओ, क्योंकि तुम तो मर गए और तुम्हारा जीवन मसीह के साथ परमेश्वर में छुपा हुआ है। जब मसीह जो हमारा जीवन है प्रकट होगा, तब तुम भी उसके साथ महिमा सहित प्रकट किए जाओगे। Let us bow our head and pray to the Lord. हम सिर झुकाएं और प्रार्थना करें। எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். हम पर प्रेम करने वाला हमारा प्रभु परमेश्वर, आपको हम धन्यवाद देते உம்முடைய हैं। வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். तेरे मीठे वचन के लिए धन्यवाद देते हैं। நீர் எங்கள் மத்தியில் பேச போகிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். आज भी जो बातें प्रभु हमसे बात करना जा रहा है उसके लिए धन्यवाद देते हैं। உம்முடைய ஆவிதாமே ஒவ்வொருவரோடும் பேசுவதாக. प्रभु की आत्मा ही हर एक के साथ बात करें। பேசுகிற அடிமையின் தம்முடைய ஆவியின் ஆளுகைக்குள் வைப்பீராக. जो बोलने वाले हमको प्रभु आपके आत्मा में निरंतर कर। உம்முடைய வார்த்தையை மட்டும் சொல்லும்படிக்கு உதவி தாரும். तेरे वचन को केवल बोलने के लिए सामर्थ्य दे। எல்லா லாங்குவேஜ் பாரியரையும் தாண்டி தேவ ஆவியினாலே ஒரு உலகோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். भाषा की कोई भी रुकावट हो उसको तोड़कर प्रभु बात करने के लिए, प्रभु समझाने के लिए हम प्रार्थना करते हैं। இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் பிதாவே. यीशु के नाम से मानते हैं। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। நாம் வாசிக்கிட்ட தேவனுடைய வார்த்தை நாம் நம்முடைய பார்வையை பற்றி பேசுகிறது. ये जो पढ़ा हुआ ये वचन हमारा दृष्टि के बारे में बात करता இந்த है। கடைசி நாட்களிலே நம்முடைய பார்வை எவ்விதமாக இருக்க வேண்டும், इस अंतिम दिनों में हमारा दृष्टि कैसे होना है, कहाँ पर होना है। இந்த நாளிலும் இந்த செய்தியின் தலைப்பாக நம்முடைய தரிசனத்தை உற்று கவனிக்க என்ற தலைப்பிலே செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். आज के दिन भी हमारा दर्शन की ओर ध्यान लगाना, इस विषय पर हम बात करते हैं। நாம் யாரும் தெரிந்தபடியே நாம் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम सब जानते हैं अंतिम दिनों में हम रह रहे हैं। கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. प्रभु यीशु मसीह का आगमन बड़ी जल्दी है। ஆகிய தேவனுடைய வார்த்தை சபைக்கு சொல்கிறதாவது, तो परमेश्वर का वचन कलीसिया के लिए यूं कहता है, நீங்கள் கிறிஸ்துனுடைய எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள். ये तुम तो मर गए और तुम्हारा जीवन मसीह के साथ परमेश्वर में छिपा हुआ है, इसलिए ऊपर की वस्तुओं पर ध्यान लगाओ। பூமியில் உள்ளவைகளை அல்ல, पृथ्वी पर की नहीं, மேலானவை நாடுங்கள். और परंतु स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाओ। அப்பொழுது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய மகிமைகள் तो வெளிப்படுவீர்கள். जब मसीह प्रकट होंगे हम भी उनके साथ महिमा सहित प्रकट होंगे। ஆமென். இதற்கு ஒப்பான இன்னொரு வார்த்தை நீதிமொழிகளை படிக்கிறோம். நீதிமொழிகள் 29:18 பார்க்கும்போது, नीति वचन 29 का 18 में पढ़ते तो, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். जहाँ दर्शन की बात नहीं होती वहाँ लोग निरंकुश हो जाते हैं, और जो व्यवस्था को मानता है वह धन्य होता है। நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பது, அவர் இவ்வுலகத்திற்கு நம்ம வந்ததே நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக। और हम प्रभु पर विश्वास करते हैं, और प्रभु यीशु मसीह का संसार में आने का भी ये उद्देश्य है कि हमें आनंद जीवन देने के அவர் लिए। நம்முடைய பாவங்களை மன்னித்தது நாம் பசுத்தமாகி நீதிமான்களாகி அவருடைய சமூகத்திலே காணப்படும்படியாக। हमारे पापों को प्रभु ने इसलिए माफ किया और क्षमा किया कि हम धर्मी ठहरे और उनके साथ आनंद जीवन में रहें।
ஆகையால் நம்முடைய நோக்க கர்த்தர் நம்மிடத்தில் பல நோக்கத்தோடு தெரிந்திருக்கிறபடியால் அந்த நோக்கத்தை நாம் அறிந்து அதை நோக்கி பார்த்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். प्रभु ने कुछ उद्देश्य से सब कुछ किया है, हमें बनाया है, तो उस उद्देश्य को हम जानकर उस उद्देश्य के ओर हमारा ध्यान लगाना जरूरी है. நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறபடியால் हम उनके राज्य में प्रवेश करने वाले हैं. நாம் பூமியில் உள்ளவில் அல்ல மேலானவர்களை நாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. इसलिए पृथ्वी पर की नहीं परंतु स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाना है. Matthew chapter 6 verse 19-21 பார்க்கும்போது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கு பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெட்டு போவதில்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடரும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். और मत्ती 6 का 19 से लेकर 21 में भी ये बातों को लिखा है, अपने लिए पृथ्वी पर धन इकट्ठा ना करो जहाँ कीड़ा और खाई बिगाड़ते हैं और जहाँ चोर सेंध लगाते और चुराते हैं, परंतु अपने लिए स्वर्ग में धन इकट्ठा करो जहाँ ना तो कीड़ा ना कोई बिगाड़ते हैं और जहाँ चोर ना सेंध लगाते और ना चुराते हैं, क्योंकि जहाँ तेरा मन है धन है वहाँ तेरा मन भी लगा रहेगा. இந்த உபதேசத்தை நீங்கள் கவனிக்கையில और इस उपदेश को हम ध्यान देते तो நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்பார்ப்பும் நம்முடைய ஒரு இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் நித்திய காலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கான கிரியைகளை நடப்பியுங்கள் என்று சொல்கிறார். हमारा विचार और ध्यान इस पृथ्वी पर का नहीं होना चाहिए. जो कुछ हम करते हैं वो हमारे स्वर्गीय वस्तुओं के ऊपर लगना चाहिए. Amen. Amen. We are the chosen people. क्योंकि हम चुने गए हुए लोग हैं. காரணம் என்னவென்றால் இந்த விசுவாசத்தை தேவனே நமக்கு தந்திருக்கிறார். क्योंकि ये जो विश्वास है जो प्रभु ने दिया है. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தரே. क्योंकि परमेश्वर ही विश्वास का करता है. ஆக நாம் கர்த்தரை விசுவாசிப்பதும் பரலோக காரியங்களை நாடுவதும் தேடுவதும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு நோக்கமாயிருக்கிறது. तो परमेश्वर के ऊपर विश्वास करना और परमेश्वर के उद्देश्य पूरा करना, ये सब हमें एक अच्छे उत्तम बात के ऊपर ले जाता है. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இருந்தால், यदि हम चुने गए लोग हैं, வேதம் சொல்கிறது, वचन कहता है, 1 Peter 1:20-21 says, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்கிறார். Ephesians chapter 1 verse 4. एफेसी चैप्टर 1 का chapter 1 verse 4. அவர் உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னதாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். जैसा उसने हमें जगत की उत्पत्ति से पहले चुन लिया है. ஆக இவ்வுலகத்தில் நாம் தற்செயலாக பிறந்தவர்கள் அல்ல. तो संसार में हम अचानक आने पड़े हैं. நாம் பூமி உருவாவதற்கு முன்னாகவே நாம் ஆவியில் இருந்திருக்கிறோம். हम पृथ्वी की रचना के पहले से हम आत्मा में था. We belong to the spiritual world. हम आत्मिक युग के हैं. இவ்வுலகத்தில் கொஞ்ச நாள் சரீர வாழ்க்கையை நாம் பெற்ற பெரும்படியாக இவ்வுலகத்தில் நாம் வந்திருக்கிறோம். कुछ समय के लिए हम शरीर में रहने के लिए आए हैं. இது யார் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் என்று வேதம் சொல்கிறது. और ये कौन है जो चुने गए हुए लोग हैं. ஆகையால் we are the blessed people. our life நம்முடைய வாழ்க்கை இவ்வுலகத்தோடு முடிந்து உலகோட இன்னொரு உலக வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். इसलिए हम धन्य हैं क्योंकि हमारा जिंदगी संसार से खत्म नहीं होता है, हम अनंत जीवन में प्रवेश करने वाले हैं. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் உண்டு. हमारे
जिंदगी का एक उद्देश्य है அந்த நோக்கத்தை தேவ சித்தமாக நிறைவேற்றி முடிக்க வேண்டும். और वो परमेश्वर की इच्छा है उसको पूरा करना है. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார்கள். और जो चुने गए लोग हैं वो उस उद्देश्य को पूरा करेंगे. ஆக கிறிஸ்துவின் வருகையை சமீபித்திருக்கிறபடியால் और परमेश्वर के आगमन बहुत जल्दी है. நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். इसलिए हम उनसे मिलने के लिए तैयार होना है. ஏன் சந்திக்க வேண்டும்? क्यों मिलना है? நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். क्योंकि हम परमेश्वर के राज्य के हैं. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். प्रभु से चुने गए हैं. ஆகையால் அந்த ராஜ்யத்திற்காக நோக்கி பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். इसलिए पृथ्वी पर का नहीं है ऊपर की वस्तुओं पर ध्यान लगाना है. आमेन. आमेन. हालेलुया. हालेलुया. तो ஆக இந்த உலகிலே ரேப்சர் சீக்கிரமாக சந்திக்க இருக்கிறது. तो उठा लिए जाने का संभव कभी भी हो सकता है. आमेन. आमेन. சபையானது காத்திருக்கிறது. और कलीसिया इसके लिए इंतजार कर रहा है. சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் வருகிறார். और कलीसिया को प्रभु अपने साथ ले जाने के लिए आ रहा है. கர்த்தருடைய வருகை இரண்டு முக்கிய பாகம் இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பயங்கர வருகை. प्रभु की दूसरी आगमन में दो हिस्सा है. एक तो गुप्त आगमन है, एक खुले आगमन है. ஆமென். அவருடைய ரகசிய வரியிலே ரெண்டு பாகம் இருக்கிறது. ஒன்று சபைக்காக, இன்னொன்று தம்முடையவர்களுக்காக வருகிறார். और गुप्त आगमन में भी दो हिस्सा है. एक तो चुने गए लोग के लिए, अपने कलीसिया के लिए, अपने लोगों के लिए प्रभु आता है. இரண்டாவதாக பயங்கரமாக அவர் குத்துணர்வுகள் யாவரும் காணும்படியாக ஆமென் சத்துருவோடு யுத்தம் செய்து அவனை நகரத்திலே அவன் கட்டும்படியாக அவர் திரும்ப और खुले आगमन में शैतान का कामों का नाश करने के लिए और दूसरा मृत्यु पर जिसको न्याय कर मृत्यु देना है उसको करने के लिए प्रभु आ रहा है. இந்த ரகசிய வருகையை பற்றி மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. मत्ती 24वां अध्याय में इस बात को लिखा है. நாம் இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். और उन दिनों में दो लोग खेत में काम करते होंगे, उसमें एक उठा लिया जाएगा, एक रह जाएगा. இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். और दो औरतें चक्की पीस रहे होंगे, उसमें एक उठा लिए जाएंगे, एक त्याग दिया जाएंगे. ஆகையால் நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். तो अचानक वो दिन आपके ऊपर आना पड़े, इसलिए चौकित रहो. இது கர்த்தர் உபதேசித்த உபதேசத்திலே முக்கியமான பாகம். ये प्रभु ने दिया हुआ उपदेश में एक अंश है. Amen. Amen. So therefore நினையாத நிலையிலே அவருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. तो प्रभु के आगमन कभी भी हो सकता है जो समय हम सोचे नहीं होंगे. ஆகையால் இவ்வுலகத்தில் உள்ளவளை அல்ல மேலானவளை நாடுங்கள் தேடுங்கள் என்று சொன்ன விதமாக அந்த வருகைக்காக நாம் சபையானது ஆயத்தப்பட்டு நாடி தேடி இருக்க வேண்டும். इसलिए पृथ्वी पर के बातों पर नहीं, पर स्वर्गीय बातों पर, वस्तुओं पर हमारा मन लगाना और उसके लिए हम प्रयत्न करना जरूरी है. ஆக அந்த ஒரு நோக்கத்தை நம்முடைய அந்த ரட்சிப்பை அல்லது அவருடைய வருகையை சந்திப்பு ஆயத்தப்படுவதற்கு நம்முடைய அழைப்பை நம்ம தெரிந்து கொள்வதிலும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். तो उस उद्देश्य को पूरा करने के लिए हमारा चुनाहट, हमारा बुलाहट किसके लिए प्रभु ने, किस उद्देश्य से प्रभु हमें चुना है, उस बातों का यकीन करना, उस पर मन लगाना जरूरी है. நாம் மனம் வைப்பதற்கு நமக்கு ஒரு ஃபோக்கஸ் வேணும், நமக்கு ஒரு பார்வை வேண்டும், பார்வை தேவையா இருக்கிறது. और हम मन लगाने के लिए हमारा दृष्टि भी उस पर होना जरूरी है. நாம் நம்முடைய அழைப்பு என்ன, நம்முடைய தெரிந்து கொள்வது ஏன், கர்த்தரை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். प्रभु हमें क्यों बुलाया है, क्यों चुना है, इस बात का पूरा यकीन हमें होना चाहिए.
சிலர் அவருடைய சபையின் அங்கத்தினராக அவருடைய சொந்த சரீரத்திற்காக God chosen him. किसी किसी को प्रभु अपने शरीर के अंग होने के लिए बुलाया है சிலர் சியோன் வாசிகளாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். और किसी किसी को सियोन वासी बनने के लिए बुलाया है. சிலர் அதே இரத்த சாட்சிகளாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். और किसी किसी को खून की गवाह होने के लिए प्रभु ने चुना है. சிலரை நண்பர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே. और पुराना नियम में हम देखेंगे तो बहुतों को प्रभु अपने मित्र कर कर चुना है. சிலரை கல்யாண விருந்திற்காக நம்மை அவரை கெஸ்டாக கூப்பிட்டிருக்கிறார். और बहुतों को शादी में जो जाने वाले हैं ऐसे बुलाया है. சிலரை 1000 வருட அரசாட்சிகளை பங்கு கொள்ளும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். और बहुतों को प्रभु 1000 साल का राज्य में निवासी बनकर रहने के लिए चुना है. அந்த 1000 இயர்ஸ் பிறகுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது. और उस 1000 साल का राज्य के बाद ही न्याय होता है. சிலரை தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கத்தினர்களாக அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். और बहुतों को प्रभु अपने राज्य में अपना संधान कर कर बुलाया है. ஆக அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் तो जिन जिन को प्रभु अपने रूप समानता में बनाया है तो தேவனுடைய ராஜ்யத்திலே இன்னென்ன நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார். इस तरह विभिन्न प्रकार के उद्देश्य से प्रभु ने हमें बुलाया है, चुना है. ஆக இந்த ரேப்சர் என்று சொல்லும்போது तो उठा लिए जाना कहने पर தம்முடைய சபைக்காக எவர்கள் ஆயத்தப்பட்டார்களோ प्रभु के कलीसिया के लिए कौन कौन तैयार है எவரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ और किन किन को प्रभु उसके लिए चुना है அவர் இந்த ரகசிய வரையில் முதல் பாகத்தில் காணப்படுவார்கள். वो इस गुप्त आगमन के पहला हिस्सा में होंगे. இரண்டாவதாக சியோனிலே வாசம் பண்ணுகிறவர்கள். और दूसरा जो सियोन में वास करने वाले हैं. மூன்றாவதாக அவருடைய நாமத்திற்காக இரத்த சாட்சியாக துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும்போது அவர் இயேசுவின் நாமத்திற்காக தம்முடைய விசுவாசத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் தயாராக இருக்கிறவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த ரகசிய வரையில் சேர்க்க போகிறார். और जो खून के गवाह होंगे, जो यीशु मसीह के ऊपर विश्वास करने के कारण सताए जाने पर भी अपना विश्वास को जो नहीं छोड़ते हैं, विश्वास को नहीं खोते हैं, विश्वास में जो स्थिर रहते हैं, अपना खून भी दे देते हैं, जान भी दे देते हैं, उनके लिए प्रभु इस गुप्त आगमन में लेने के लिए आ रहा है. இவை யாவற்றுக்கும் தண்ணீரினால் பிறப்பதும் ஆவியில் பிறப்பதும் ஒரு முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிறது. और इन सभी में पानी से जन्म होना और आत्मा से जन्म होना बहुत अवश्य है. இது பேசிக் फंडामेंटल बेसिक रिक्वायरमेंट ऑफ द लॉ. ये बहुत अवश्य है, ये नेम है. ஆக இந்த குரூப்புகளை நீங்கள் எங்கேயாவது கர்த்தர் உங்களை தெரிந்திருப்பார். तो इस तरह विभिन्न प्रकार के उद्देश्य है. प्रभु कहीं ना कहीं आपको किसी भी उद्देश्य से चुना है. நீ ஆவியால் பிறக்கும்போது जब आत्मा से हम जन्म होते हैं, தேவ ஆவியான உனக்குள் தன்னுடைய காலிங்கை பற்றியும் தன்னுடைய பர்பஸை பற்றியும் ஆவியானவர் உணர்த்துவார். प्रभु हमें स्वयं हमारे अंदर हमें क्या उद्देश्य से प्रभु ने चुना है उस बात का कीन देता है. ஆமென். ஹalleluya. உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் உன்னுடைய பர்பஸையும் கர்த்தர் உன்னை உணர்த்துவார். நீ அந்த வழியிலே கர்த்தர் நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். हमारे जीवन का उद्देश्य को प्रभु प्रकट करेंगे और उस रास्ते पे हमें ले जाएंगे. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆக இந்த பார்வை தெய்வீக பார்வை நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவசியமாக இருக்கிறது. तो हमारा दृष्टि एक ईश्वरीय दृष्टि होना जरूरी है. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ள அறியாதபடிக்கு நாம் இதிலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. हमारे चुने जाने का उद्देश्य हम जाने बिना इसमें हम दृष्टि कर नहीं सकते. கர்த்தர் யாருக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கிறார் என்றால் और किसको प्रभु ये दर्शन देता है, இந்த விஷன் கொடுக்கிறார் என்றால் நீங்க ஏசாயா 33ஆம் அதிகாரத்திலே 15ம் 16ம் படிக்கையிலே இவ்விதமாக குறிக்கப்பட்டிருக்கிறது. यशायाह 33 का 15 and 16 and 17. 15, 16, 17.
நீதியாய் நடந்து செம்மையானவர்களை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். आमीन। जो धर्म से चलता और सीधी बातें बोलता और अंधेर के लाभ से घृणा करता, जो घूस नहीं लेता, जो खून की बात सुनने से कान बंद करता और बुराई देखने से आंख मूंद लेता है, और वही ऊंचे स्थानों पर निवास करेगा। वह चट्टानों के गढ़ों में शरण लिए हुए रहेगा। उसको रोटी मिलेगी और पानी की गड्ढी कभी ना होगी। तो अपनी आंखों से राजा को उसकी शोभा सहित देखोगे और लंबे छोड़े देश पर दृष्टि करेगा। இங்கே யார் அவருடைய சமூகத்தில் காணப்பட முடியும், யாருக்கு இந்த தரிசனம் கிடைக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. और ये स्थान पर कौन निवास करेगा और किसको ये दर्शन मिलेगा, वो लिखा है। ஆமென்। அவன் தன்னுடைய பாவ மன்னிப்பு பெற்று நீதிமானாக்கி நீதியின் கிரியைகளை செய்கிறவன், அதாவது நீதிமான்। वो पाप की क्षमा पाकर धर्मी होगा और धर्मी होने के नाते वो धर्म का काम करने वाला होगा। आमेन। उन ராஜாவை மகிமை பொருந்தவராக காணும்படிக்கு தூரத்தில் உள்ள தேசத்தை காணும்படிக்கு உனக்கு ஐசைட் உண்டாகும்। और उसको उनके अपने आंखों से राजा को उसकी शोभा सहित देखने का मौका मिलेगा। நீதிமான்கள் ஆகிறது எப்படி? तो धर्मी कैसे ठहराएंगे? பாவங்கள் மன்னிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விசுவாசித்து அதனாலே பாவ மன்னிப்பு பெற்று நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்பதை வேதத்தில் நாம் தெரிந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறோம்। हम पाप की क्षमा पाकर पाप से धुल जाने के द्वारा और प्रभु के ऊपर विश्वास कर हम धर्मी ठहराए जाते हैं, वचन में लिखा है। இவ்விதமாக நாம் நீதிமானாக்கப்பட பிறகு நீதியின் கிரியைகளை, அதாவது நீதியின் வசனத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள்। और धर्मी ठहराए जाने के बाद वचन अनुसार धर्म के काम भी करता है। கர்த்தர் அவர்களுக்கு அந்த தரிசனத்தை, அதாவது நாம் யாரை சந்திக்க போகிறோம் என்பது தரிசனத்தையும் அந்த தேசத்தை பற்றியும் நம்பிக்கையும் கர்த்தர் அவர்களுக்கு கண்கள் காணும்। उनके आंखें उस देश को देखेगा जिस पर प्रभु हमें ले जाएंगे और उस देश के बातों को भी प्रभु सुनाएंगे। இந்த கண் பார்வைக்கு ஃபோக்கஸான பார்வைக்கு இந்த கழுகை உதாரணமாக வேதத்தில் பார்க்கிறோம்। और आंखों की दृष्टि सीधे होने के लिए उदाहरण के लिए हम उखाब को ले सकते हैं। இந்த கழுகை பற்றி சொல்ல விட நிறைய சொல்லலாம், ஆனால் முக்கியமாக இந்த கழுகு தூர பார்வை உடையது। उखाब की बहुत अच्छे अच्छे गुण है बोलने के लिए। हम विशेष करके उसकी दृष्टि को देखेंगे तो वो दूर तक देखने वाला आंखें होती है। இதை ரிசர்ச்சர் சொல்கிறாங்க, ஏன் இந்த பறவைக்கு அதிக தூர பார்வை இருக்கிறது, ஷார்ப்பா இருக்கிறது என்று அவங்க ரிசர்ச் செய்யும்போது, और जो इसके ऊपर रिसर्च करते हैं, स्टडी करते हैं, उन लोग इसका आंखें इतना दूर तक कैसे देख सकता है, इसके बारे में लिखा है। இந்த ஈகிள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிக இரத்தத்தை குடிக்கக்கூடியதாக இருக்கிறதா। और ये उखाब बहुत लहू पीने वाला है। இந்த இரத்தம் அதிக குடிக்க அந்த பார்வை இந்த தூரமாகவும் சார்பாக இருக்கிறதாக ரிசர்ச்சர் சொல்கிறார்கள்। इस कारण उसका दृष्टि बहुत तेज होता है, ये रिसर्चर्स बताते हैं। இந்த ஈகிள்ஸ் பல டைப் உண்டு, மோர் தென் 46 டைப் இருக்கிறதாக சொல்கிறார்கள்। और ये उखाब सील इस तरह का 56 से ज़्यादा प्रकार का
पक्षी है। இந்த உயர்வான கழுகு தன் தூர பார்வையை பெற்ற இந்த கழுகு இந்த இரத்தத்தை தன் வாழ்க்கையில கூடுதலாக குடித்தது உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறபடியால் இவ்விதமாகவே நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அதிகமாக நாம் உபயோகப்படுத்துகிறவர்களுடைய வாழ்க்கையில பாவம் நீக்கப்பட்டு அந்த கண் பார்வை கூடுகிறது. और जिस तरह वो उखाब को दृष्टि की बहुत तेज होती है, वो जिसका दृष्टि ज़्यादा होती है वो खून बहुत पीता है बोलते हैं, इस तरह हम भी यीशु मसीह का लहू जितना हमारा जीवन में काम करता है, जितना प्रभु यीशु मसीह के लहू से हम शुद्ध होते जाते हैं, उतना हमारा दृष्टि भी ऊपर की वस्तुओं पर अच्छे से लगेगा। आमेन आमेन हालेलुया। तो கர்த்தர் அவருடைய இரத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். प्रभु ने अपने लहू हमारे लिए बहाया, நம்முடைய பார்வையை சரியாக்கும்படியாக, हमारा दृष्टि सही होने के लिए, தடையாக இருக்கிற பாவங்களை நீக்கும்படியாக, जो रुकावट देता है पापों को दूर करने के लिए। आमेन आमेन हालेलुया। அந்த தடை நீக்கப்பட்டவர்கள், जिसका रुकावट तोड़ दिया गया है, இந்த தரிசனம் இருக்கும், उसको वो ऊपर की वस्तुओं के ऊपर दृष्टि लगेगी। आमेन आमेन। என் கர்த்தரை காண வேண்டிய தரிசனம் இருக்கும், प्रभु से मिलने का वो दर्शन सामने आएगी, நான் எங்கே போக வேண்டும் என்ற யாத்திரைக்குரிய தரிசனம் இருக்கும், एक लक्ष्य पक्का हो जाएगा कहाँ जाना है। நீ ஆவியால் பிறக்கும் போது கர்த்தர் உன்னை மறுரூபமாக்குகிறார். तो आत्मा में जब हम जन्म होते हैं, प्रभु हमें ऐसे रूपांतर करता है, அவனுடைய சிந்தனையே மாறிக்கொண்டிருக்கும், हमारा विचार भी बदल जाती है, சிந்தனை இவ்வுலகத்திற்குரியதா இருக்காது, उसका विचार भी संसारिक नहीं होता। இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் உதவி சொன்னார், அந்த பிலாத்திட்டு நான் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல என்று சொல்கிறார். यीशु मसीह ने भी पिलातुस के सामने यही बोला कि मेरा राज्य संसार का नहीं है। सो ஆகையால் இவ்வுலகத்துக்குரியவர்களை நோக்காதபடிக்கு நம்முடைய பார்வை இது பரலோக ராஜ்யத்துக்குரிய நாம் வாழப்போகிற ராஜ்யத்தை பற்றி பேசுகிறது। वैसे ही हमें भी हमारा राज्य कहाँ पर है, हम कहाँ जीने जा रहे हैं, वो बातें हमें बताती है। தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த தூர பார்வை நாம் பெற்றிருக்க வேண்டும்। हमें भी इतने दूर देखने का अनुभव जरूरी है। आमेन 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 आमेन। இது கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தருகிறார்। ये प्रभु अपने संतान को देता है। आमेन। இரண்டாவதாக பார்க்கும்போது யாரெல்லாம் நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்கிறார்களோ, और कौन कौन अपने मन को शुद्ध करते हैं, नया करते हैं, and transformation toward the purpose, और उस उद्देश्य के ओर अपने आप को रूपांतर करते हैं। நாம் பல காரியங்களுக்காக நம்முடைய மனதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்கிறோம்। हम बहुत बातों के ऊपर ध्यान लगाते हैं तो हमारा मन को भी ऐसे मना देते हैं। நாம் பல ஆயத்தங்களை செய்கிறோம், हम उसके लिए तैयार होते हैं। ஆமென்। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் और परमेश्वर की संतान जो है, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தல் உண்டாகிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகிறது, उनके जीवन में एक बदलते जाने का अनुभव है। तो என்று வேதம் சொல்கிறது। நீங்கள் ரோமர் 12:1-2 பார்க்கும்போது do not conform to this world to get the transformation, और वचन भी ये बताती है, रोमियो 12 में लिखा है कि हमारा संसार के सदृश ना बने पर हमारा मन बदलते जाए। आमेन आमेन। நாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகுறதுக்கு, தட் மீன் வளர்ச்சி உண்டாகுறதுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ இவ்வுலகத்தில் நீ இவ்வுலகத்துக்குரியவன் என்று கன்ஃபார்ம் செய்யாதே। तो ऐसे बदलते जाने के लिए, हम रूपांतर होने के लिए, हम इस संसार का नहीं है वो हमें अनुभव करना है। காரணம் என்னவென்றால், कारण क्या है कि இவ்வுலகத்துக்குரிய காரியங்கள் யாவும் பாவத்திற்கும் பாவ இச்சைகளுக்கும் ஒரு நம்மளை டைவர்சிட்டி பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கிறது। क्योंकि संसार हमें पाप की ओर ले जाता है, हमें ऊपर की वस्तुओं से हमारा ध्यान भटक जाने के लिए खींचता है। आमेन आमेन। நம்முடைய வாழ்க்கையின் ஃபோக்கஸ் ट्रांसफॉर्मेशन टुवर्ड्स द पर्पस, हमें बदलते जाना है उस उद्देश्य के ओर, to reach the
the heavenly place, or to meet our Lord Jesus Christ, or to be a part of the kingdom of God. हम परमेश्वर के राज्य के सदस्य बनने के लिए, परमेश्वर से मिलने के लिए हमारा उद्देश्य होना चाहिए। Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆகையால் இதை நீங்கள் கழுகுகளை போல நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது அங்கு நமக்கு வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகிறது। इसलिए लिखा है जब हम प्रभु के बाट जोते रहते हैं, इस उखाब की तरह हमारा जीवन में एक बल प्राप्त होती है, हम बदलते जाते हैं। இதை நீங்கள் ஏசாயா 40:31 படிக்கும்போது லாஸ்ட் வீக்கும் பார்த்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர்வார்கள்। ये यशायाह 40वां अध्याय में लिखा है, जो परमेश्वर के बाट जोते रहते हैं वो उकाब की तरह उड़ते हैं। ஆமென்। இந்த பலன் பெறுவது நம்மை மறுரூபமாக்குவதற்கும் நம்ம வாழ்க்கைகளை ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்குமாக। ये बल प्राप्त करते हैं क्या के लिए? हम हमारे जीवन में एक बदलते जाने का अनुभव होने के लिए। இந்த கழுகு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது தன் செட்டைகளை காத்திருந்து புதுப்பித்துக் கொள்ளுமா। ये बुखाब क्या करती है, थोड़ा उम्र बढ़ते समय उसका सारे जो फेदर्स है, जो उसके पंख है, वो सारा उतर जाती है, फिर नया पंख आ जाती है, उसका नया बल प्राप्त होती है। Amen. So ஆக அது உயர் இடையர்கள் பறந்து செல்வதற்கு தன்னுடைய காத்திருப்பும் தன்னுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிருக்கிறது। तो वो ऊंचे ऊपर उड़ने के लिए उसको इंतजार करना पड़ता है, अपने आप को नया बनाना पड़ता है। ஆக இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளும் इस तरह परमेश्वर की संतान भी நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து हम परमेश्वर के सम्मुख में इंतजार करते हुए बाट जोते பலன் அடைந்து बल प्राप्त कर कर நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கிவிட்டு हमारा कमी गटी को दूर कर कर நம்முடைய ஆவிகளிலே சுத்திகரித்து விட்டு हमारी आत्मा को शुद्ध कर कर ஆமென் நம்முடைய நோக்கமாகிய தேவ சமூகத்திலே நான் தேவ சமூகத்தில் செல்ல வேண்டும், என் கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள்। एक ही उद्देश्य से मैं प्रभु के राज्य में प्रवेश करना है, यीशु मसीह के साथ जाना है, इस पवित्र उद्देश्य से काम करते हैं। ஆமென்। அந்த நோக்கத்தை உடையவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திலே, அந்த பார்வை உடையவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்। इस तरह जिसकी दृष्टि है उसके ऊपर, उस लक्ष्य के ओर वही उठा लिए जाएंगे। आमेन। आमेन। சர்ச் அதாவது சபையானது விசேஷித்த ஒரு தூர பார்வை உண்டாயிருக்கும்। और कलीसिया को इस तरह एक दृष्टि होती है दूर में देखने का। the transformation இருக்கும் और वो बदलते जाते हैं। Amen. Amen. Hallelujah. அந்த வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ், நீங்கள் வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் டியூட்டிக்கு செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் தூங்கினாலும் சரி, குடும்ப வாழ்க்கை நடத்தினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்முடைய அந்த வாழ்க்கையின் ஒரு விஷன் அல்லது ஒரு நோக்கம், என் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியம் விருப்பம் அவர்களுக்கு உண்டாகும்। हम कुछ भी काम करते रहें, घर पे झाड़ू पोछा कर रहे होते हैं या ऑफिस में काम कर रहे होते हैं या फिर कुछ भी कार्य हम करते रहें तो भी हमारा मन उस लक्ष्य के ओर ही लगे रहता है, उसके ऊपर हमारा दर्शन, उस दर्शन की ओर हमारा विचार बने रहता है। இவ்வளவு பிரச்சனைகளை நாம் சந்திப்பது உண்டு। संसार में बहुत समस्याओं को हम सामना करते हैं। இப்பொழுது நாம் இந்த கோவிட்-19 கேஸில் நிறைய சூழ்நிலை நாம் சந்திக்கிறோம்। और आजकल इस महामारी कोविड-19 का हर परिस्थिति को हम देख रहे हैं। இந்த கோவிட்-19 மட்டுமில்ல, பல வியாதிகள், பல பிரச்சனைகள், பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிறோம்। और केवल ये नहीं है, और भी बीमारियां हैं हमारे जीवन में, और भी बहुत परेशानियां, समस्याएं हमारे जीवन में आती है। ஆக இந்த சூழ்நிலையிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், पर इस परिस्थिति में हम विजय प्राप्त करना तो இந்த கழுகை போல इस उखाब की तरह you have to fly above the storm। हम आंधी से ऊपर
उड़ने के लिए सीखना है। Amen. आमेन। ப்ராப்ளத்துக்கு உள்ளே அது செல்லாது. பட் பிபால் நீங்க பார்க்கும்போது இந்த புயலோ காத்த வரும்போது த ஈகிள் மட்டுமே அந்த ஸ்ட்ராங்க்கு மேலே போய் பறக்கும். और आंधी तूफान जब आता है केवल उखाब ही उसमें नहीं पड़ता है, वो उसी के भी ऊपर उड़ जाता है। அந்த ப்ராப்ளத்தையே திங்க் பண்ணி அதே பேசி அதே காரியங்களில் நாம் இல்லாதபடிக்கு கத்த அதிலிருந்து ஜெயம் கொள்ளக்கூடிய எல்லா கிருபைகளையும் கத்த நமக்கு தந்திருக்கிறார். इस तरह हमें भी प्रभु अनुग्रह दिया है, हम समस्याओं को देकर उसी में पढ़ना जाएं, परीक्षा में पढ़ना जाएं, पर उसमें से ऊपर उड़ने का विजय प्राप्त करने का अनुभव पा सकते हैं। இந்த ஆர்வம் உடையவர்கள் இந்த தாகம் உடையவர்களுக்கு வேதம் சொல்கிறது தண்ணீர் குறையாது அப்பம் குறையாது. और इस तरह जो करते हैं उनके लिए वचन में लिखा है वह जो चट्टानों के गड्ढों में शरण लिए हुए रहेगा उसको रोटी मिलेगी और पानी की गट्ठी कभी ना होगी। This is the voice of the Lord says. ये प्रभु का वचन है। எந்த பஞ்ச காலத்திலும் किसी भी अकाल के समय में, எந்த நிலையிலும் किसी भी परिस्थिति में கர்த்தர் உன்னை போஷிப்பார் என்பது உண்மையான காரியம். प्रभु हमें पालन पोषण करेंगे। நீதிமான்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்கிறது. धर्मी जन के लिए कभी भी कोई कमी नहीं होती। நாம் தண்ணீருக்காகவும் போஜனத்திற்காகவும் ஜீவிக்கவில்லை, पर हम रोटी के लिए पानी के लिए नहीं जी रहे हैं, பட் ஜீவனத்துக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவதற்கு கவனமுடையவராக இருக்கிறார். हमारे जीवन के लिए जीविका के लिए क्या जरूरत है वो प्रभु पूरा करेंगे। ஆக நாம் அந்த நோக்கத்தை அந்த பார்வை உடையவர்களுக்கு என்று வேதம் சொல்கிறது. इसलिए ये जो नजर ऊपर उठा के देखते हैं उनके लिए लिखा है। நாம் எவ்விதமாக கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். हम कैसे प्रभु से मिलने के लिए तैयार होते जा रहे हैं। நாம் லாஸ்ட் வீக்ல பார்த்தோம் ஆயத்தப்பட்டவர்களை கர்த்தர் சேர்க்கும்படியாக வருகிறார். पिछले दिनों में हम देखा था जो तैयार है उनको प्रभु उठा लिए जाने के लिए आ रहा நாம் है। கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? क्या हम तैयार है? அப்படி ஆயத்தமானா எப்படி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? यदि तैयार है तो किस तरह तैयार है? Are we ready to meet the Lord? क्या हम प्रभु से मिलने के लिए तैयार है? கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. प्रभु के आगमन बहुत जल्दी है। சப்போஸ் ஒருவேளை கொஞ்சம் டைம் நீண்டு போனாலும் நம்முடைய மரணம் இந்த நாட்டுக்குள் சந்திக்கும் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. यदि प्रभु के आगमन देरी हो रहा है तो भी, उसके पहले हम मर गए तो भी वचन में लिखा है जो मसीह में मरते हैं वो धन्य है। Amen. Amen. We should be in Christ with the vision. तो हम इस दर्शन के साथ प्रभु में बने रहना है। Amen. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது अय्यूब के जीवन में हम देखते हैं he also faced many storms. उसके जीवन में भी बड़ी आंधी तूफान आई। அவன் ஒரு நல்ல நீதிமானா இருந்தான், वो अच्छे धर्मी था, அவன் குற்றம் இல்லாதவனாக இருந்தான், निर्दोष व्यक्ति था, உத்தம மனுஷனாக இருந்தான். वो उत्तम मनुष्य था। ஆனால் அவனுக்கு சில சோதனைகள் வந்தது. पर अय्यूब के जीवन में परीक्षाएं आई। சோதனை வேறே, பாவத்தின் விளைவு வேறே. पाप के रिजल्ट अलग है और परीक्षा अलग है। ஆனால் யோபுக்கு சோதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. पर अय्यूब के बारे में वचन बताती है वो परीक्षा किया गया। அந்த சோதனை வேளையிலே और परीक्षा की घड़ी में நீங்கள் இந்த யோபை பற்றி கவனிக்கும் போது जीवित है और वह अंत में पृथ्वी पर खड़ा होगा और अपने खाल के इस प्रकार नष्ट हो जाने के बाद भी मैं शरीर में होकर परमेश्वर का दर्शन पाऊंगा। நாம் யோபை பற்றி நன்கு அறிந்திருக்கிறோம். और अय्यूब के बारे में हम अच्छी तरह जानते हैं। But the internal vision. पर उनके अंदर आत्मा में एक दर्शन था। Amen. 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 He not bother about இவனுக்கு செல்வம் எல்லாம் போய்விட்டது, இந்த சரீரத்தில் வேதனை வந்து விட்டது, எதே நினைத்து வருந்தி அவன் दुखित இருக்கிறதாக வேதம் சொல்லவில்லை. और वो अपना धन दौलत के ऊपर विचार नहीं कर रहा है। वो सारा नष्ट होने के बाद
वो ये कहता है कि मैं शरीर में होकर परमेश्वर का दर्शन पाऊंगा, उसका दर्शन मैं आप अपनी आंखों से अपने लिए करूंगा और कोई दूसरा नहीं। Bible says वचन कहता है இவன் இந்த பிரச்சனை மாறுவதற்காக அவன் ஜெபித்ததாக கூட கூட பைபிள் ரெக்கார்ட் நாட் ரெக்கார்டட். अय्यूब के जीवन में वो कभी भी अपने परिस्थिति बदल जाने के लिए प्रार्थना नहीं किया, But his desire, पर उसका इच्छा और उसका विचार, his focus, उसका ध्यान, I will see my Savior. उसका विचार सब कुछ उनका पूरा ध्यान परमेश्वर को देखने का था। நான் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சந்திக்கும் போது நாம் பிரச்சனைகளை நாம் சோர்ந்து போவதுண்டு. हम कभी कभी परिस्थितियां बदलते बदलते आती है तो हम थक जाते हैं। நாம் சோர்ந்து போவது அது நேச்சுரல் தான். ஆயினும் ஆனால் ஆவிக்குரியவர்கள் थक जाना स्वाभाविक है, पर जो आत्मिक लोग हैं, ஆனால் chosen people, प्रभु ने कुछ बात नहीं किया, जवाब नहीं दिया। ஆனால் பிறகு கொடுத்தார் 2 மடங்கா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆயினும் அவன் அந்த சஃபரன்ஸ் வேளையில, அந்த பிரச்சனை வேளையில, when the storm come in your life, அப்பொழுதும் அவனுடைய சிந்தனை அந்த பிரச்சனையிலே சோர்ந்து போகாதபடிக்கு அவன் டிசையர், அவனுடைய விருப்பத்தை இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். पर परमेश्वर ने उसको तो दोगुना आशीष तो दिया, वो लिखा है वचन में, पर परमेश्वर उसको उस आंधी तूफान, उसके जीवन में जो भी परिस्थिति आई है उसमें होकर विजय प्राप्त करने के लिए प्रभु ने उसको सहायता किया। अय्यूब केवल उस दर्शन के ऊपर ही अपना मन लगा रखा था। आमेन, हालेलुया, हालेलुया। मैं உலக தேவைகள் நம்முடைய பரமபிதா எது தேவை என்று நமக்கு கர்த்தர் அறிந்திருக்கிறார். क्योंकि जीवित रहने के लिए हमें क्या जरूरत है संसार में, हमारा परमपिता जानता है। It's not a matter. वो बड़ी बात नहीं है। He will faithful God, he will meet. हमारा परमेश्वर विश्वास योग्य है, वो सब कुछ पूरा करेगा। ஆக நாம் நம்முடைய அழைப்பையும் நம்ம தெரிந்து கொள்வது பற்றி நம்முடைய ஃபோக்கஸ்ல, அதாவது நம்ம மைண்ட்ல, நம்முடைய பார்வையில இருக்குதா இல்லையா என்பது முக்கியமா இருக்கிறது. पर हमें ध्यान इस पर होना चाहिए, जिस हमें बुलाए जाने का और चुनाए जाने का वो उद्देश्य के और हमारा ध्यान है कि नहीं, उस पर हम चल रहे हैं कि नहीं देखना है। வேதம் சொல்லும்போது இவ்வுலகத்தின் பாடுகள் எம்மாத்திரம், வரப்போகிற நன்மையான வரப்போகிற ராஜ்யத்தை பற்றிய உள்ள சந்தோஷத்தினால் இவ்வுலகத்தின் பாடுகள் ஒரு பொருட்டாகவே இல்லை என்று சொல்கிறார்। और वचन में लिखा है आने वाला महिमा के साथ हम इस संसार के जो दुख है, क्लेश है, ये कुछ भी नहीं है उसके सामने। आमेन, आमेन। आगे नाम रैप्चरले काणப்படும்படிக்கு, तो उठा लिए जाने वाले अनुभव हम पाने के लिए our focus, our purpose of life must be very clear. हमारा उद्देश्य साफ होना It should चाहिए, be confessed. वो अंगीकार किया जाना है। Amen. आमेन। அப்படி காத்திருக்கிறவர்கள், और जो ऐसे इंतजार करते हैं, Amen, Amen. அந்த வரையிலே காணப்படுவார்கள். யோபு சொன்னது போல, जैसे अय्यूब चाहता था वैसे वो भी परमेश्वर को देखेंगे। மூன்றாவதாக और तीसरा, நீங்கள் 2 தீமோத்தேயு 4:7-8 பார்க்கையிலே, दूसरा तीमुथियुस நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நீதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுவார். இது ஆங்கிலம் சொல்லப்படுகிறது the love his appearance என்று சொல்லப்படுகிறது, but unto all the man that love his appearance, appearing. और दूसरा तीमुथियुस 4:7 में लिखा है, मैं अच्छी कुश्ती लड़ चुका हूँ, मैंने अपनी दौड़ पूरा कर लिया है, मैंने विश्वास को रखवाली की है, भविष्य में मेरे लिए धर्म का वह मुकुट रखा हुआ जिसे प्रभु जो धर्म और न्यायी है मुझे उस दिन देगा, और मुझे ही नहीं वरन उन सबको भी जो उसके प्रकट होने को प्रिय जानते हैं। பசுத்த பவுலோஸ் பற்றி நமக்கு நன்கு தெரிந்திருக்கிறோம். प्रेरित पौलुस के बारे में हम अच्छी तरह जानते हैं। அவன் எவ்வளவு படித்தவன், எவ்வளவு செல்வாக்கு உள்ளவன்,
वो कितना पढ़ा लिखा है, कितना धन दौलत वाला है। ஆயினும் அவன் ஊழியத்தின் பாதையிலே அவன் கர்த்தரை அவனை தெரிந்து கொண்ட போது பல பிரச்சனைகளுக்கு நிகராக அவன் கடந்து சென்றான். जब प्रभु ने उसको चुना अपने सेवा के लिए, वो बहुत परिश्रम करना पड़ा। கர்த்தருக்கு வேலை செய்தாலும் प्रभु की काम किया तो भी அவருடைய இன்டர்னல் விஷன், उनके अंदर आत्मा में एक दर्शन था, அவரை நான் சந்திப்பேன், प्रभु से मिलने का, நீதி கிரீடம் நீதி கிரீடத்தை நான் பெறப்போகிறேன், और धार्मिकता का मुकुट मैं पाऊंगा। அது எனக்கு மட்டுமல்ல அவருடைய பிரசன்னத்தை விரும்பும் யாவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். और वो जो मुकुट केवल मेरे लिए नहीं, जो प्रभु प्रकट होने का प्रिय जानते हैं, सबको मिलेगा। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நாம் அவருடைய வருகையை அப்பீராகும்படியாக நமக்கு அன்பு இருக்கிறதா? क्या हमारे अंदर वो प्रेम है, हम उस आगमन को प्रिय जानते हैं? Are you desire the, are you love the appearance of second coming? और प्रभु के आगमन के ऊपर क्या हमें पसंद होती है? Love make all the priority change. प्रेम हमारा महत्व को बदल देता है। हमें உலகத்துக்குள்ள காரியங்களையும் மற்ற காரியங்களையும் எல்லாம் தேவைதான், ஆனா priority நாம் கர்த்தரை சந்திக்கக்கூடிய காரியத்திலே ஃபோக்கஸ் ஆகும். संसार में रहने के लिए जो भी आवश्यक है, सब कुछ हमें जरूरत है, उसको अनुभव कर सकते हैं, पर सारे बातों से बढ़कर महत्व बात यह है कि हम प्रभु से मिलें। आमेन। அந்த வாஞ்சை அன்பு இருக்குமானால், यदि वो उस बात को, प्रभु के आगमन को हम प्रिय जानते हैं और उसके ऊपर विश्वास रखेंगे, तो हमें இவ்வளவு காரியத்தை யாழ்த்து நாம் ஜெயம் கொள்ள முடியும். सांसारिक बातों के ऊपर हम विजय प्राप्त कर सकते हैं। आमेन। हालेलुया। हालेलुया। பவுலோடு ஒருவேளை நாம் இருந்தால், நாம் கேட்டிருந்தால், ஏன் பவுலே நீ இவ்வளவு கஷ்டம் ஏன் படுகிறான் என்று கேட்டால், यदि पौलुस से हम पूछेंगे कितना परिश्रम क्यों, इतना कष्ट क्यों सह रहे हो, இதை சந்தித்த பிறகும் இந்த பாடல் சந்தித்த பிறகு ஏன் தேவனுடைய வேலையை செய்கிறார் என்றால், बहुत दुख है, फिर क्लेश है, फिर भी क्यों प्रभु की सेवा कर रहे हो पूछने से, ஏன் இந்த மதிப்பையும் அந்தஸ்தையும் செல்வத்தையும் விட்டு இந்த வேலையை ஏன் செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், तो इतना पढ़ा लिखा व्यक्ति था, इतना संसार में इतना ऊंचे स्थान है तुम्हारा, क्यों वो सब छोड़ के प्रभु की सेवा कर रहा है? हम यदि पौलुस से पूछेंगे, அவர் இதே சொல்லுவார், वो यही जवाब देगा। हालेलुया। आमेन। हालेलुया। हालेलुया। எனக்கு ஒரு நீதி கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, क्योंकि मेरे लिए धार्मिकता का मुकुट रखा गया நான் அவரை है। சந்திப்பேன், मैं प्रभु से मिलूंगा, நான் அவருடைய சமூகத்தில் காணப்படுவேன். हम उनके सम्मुख में होऊंगा, ஆமென். நான் அந்த சந்திப்பை காணும்படியாக வாஞ்சிக்கிறேன். और उस दिन को मैं चाहता हूँ। இன்னும் நிருபங்கள் எழுதும்போது சொல்கிறார், और इस तरह पौलुस अपने पत्रों में लिखा है, நான் சரீரத்தை விட்டு பிரிய ஆசைப்படுகிறேன். वो कहता है कि मैं इस शरीर से जाना चाहता हूँ, ஆனா நான் போவது உங்களுக்கு கொஞ்சம் குறைவா நஷ்டமாயிருக்கும், ஆகையால் கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு நான் செல்ல விரும்புகிறேன். और यदि मैं जाऊं तो आपके लिए नष्ट होगा, पर इसलिए मैं इस शरीर में कुछ दिन और रहना चाहता हूँ। What is the desire? तो उनका चाहत क्या था? Amen. Amen. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெற வேண்டிய நன்மைகளை காணவும் பெறவும் ஆசையாயிருந்தார். शारीरिक भवन का नहीं, आत्मिक भवन का जो लाभ मिलता है उसको पाने के लिए उसका चाहत था। அது அன்பு செலுத்தக்கூடியதா இருக்கிறது. और वही बात प्रिय जानने का बात है। எல்லா பிரச்சனைகளையும் அவன் ஈஸியாக குப்பையும் தான் சம்பாதித்த எந்த காரியங்களும் ஞானத்தையும் இவ்வளவு காரியங்களும் குப்பை என்று எண்ணினான் என்பதும் சொல்கிறது. इसलिए पौलुस को ऐसे समझने का इच्छा हुआ था कि संसारिक बातों को, ज्ञान को, अपना बुद्धि को, संसार के धन दौलत सबको कूड़ा समझा था। Amen. 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 Why? क्यों? His desire, his love to meet the Lord. क्योंकि उनकी इच्छा और विचार, ध्यान पूरा प्रभु से मिलने के लिए था। Amen. 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 நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரார்த்தியா இருக்க வேண்டிய மட்டுமே இந்த சபையானது, அல்லாது கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுகிறவர்கள்
எல்லா காரியத்தை காட்டிலும் முதலாவது கிறிஸ்துவ மேல் உள்ள அன்பிலே அவரை சந்திக்க தம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய பேச்சுகளையும் அமிதமாகவே நாம் மாற்றுவோம். इसलिए कलीसिया को भी विचार वही होना चाहिए, प्रभु से मिलने के लिए सांसारिक बातों को और शारीरिक बातों के ऊपर विजय प्राप्त कर कर इस सब को त्याग कर उसके ऊपर हम ध्यान देना है. வாக்கியத்த வசனத்திலே இரண்டு பேர் தூங்குவார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். हम पढ़ा हुआ वचन में सुना था, दो जन सोते होंगे इकट्ठे, उसमें एक उठा ले जाएगा, एक रह जाएगा. If your desire, if your preparation, if your transformation is formed accordingly, whenever he come, they will lift it up. हमारा चाहत कैसा है, हमारा ध्यान कहाँ पर है, उसके ऊपर बात बनेगी. जब प्रभु आएंगे उठा ले जाएंगे. The chosen people will always focus on the purpose. जो चुने गए लोग हैं वो सिर्फ उसी पर मन लगाएंगे. Amen. Because they are born again. क्योंकि वो दोबारा जन्म हुए हैं. Amen. Amen. அவருடைய சிந்தனை யாவும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் புதிய சிருஷ்டி, அது ஆவிக்குரிய சிருஷ்டி இருக்கிறபடியால் நாம் அவரோடு செல்லும்படியாக நம்மை தூண்டும். क्योंकि वो नई सृष्टि है, प्रभु से मिलने का वो इच्छा उन पर बनी रहती है. Amen. Hallelujah. हालेलुया. நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது और अब्राहम का जीवन में भी हम देखते हैं. நீங்கள் just go to Hebrew इब्रानियों की पुस्तक chapter 11 11वीं वचन में verse अध्याय 9 में and 10. उसका 9 और 10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். विश्वास ही से उसने प्रतिज्ञा की हुई देश में पराई देश में परदेशी के समान रहकर इसहाक और याकूब समेत जो उसके साथ उसी प्रतिज्ञा के वारिस थे तंबुओं में वास किया, क्योंकि वह उस स्थिर नींव वाले नगर की बाट जोता था जिसका रचने वाला और बनाने वाला परमेश्वर है. Amen. Amen. Hallelujah. Hallelujah. तो ஆபிரகாம் பத்தி நாம நன்கு கேட்டிருக்கோம், अनेक தடவை மெசேஜ் கேட்டிருக்கிறோம், अनेक தடவை அவருடைய வாழ்க்கையில காரியங்களை தியானித்திருக்கிறோம். हम अब्राहम के बारे में बहुत सुने हैं, बहुत बार अब्राहम के जीवन के बारे में हम वचन सुने हैं. அவன் अनेक பொன்களையும் வஸ்துகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்ட சீமானாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. वो बहुत बड़ा धनवान था, उनके पास कोई कमी नहीं थे, भेड़ बकरियां और धन दौलत बहुत थे, सोना चांदी सब कुछ थे. அவனுடைய வாழ்க்கையில் குறை இருந்த பிள்ளை இல்லாத குறையும் கர்த்தர் அவனுக்கு தீர்த்தார். एक ही कमी था, वायदा किया हुआ पुत्र का, वो भी प्रभु ने पूरा किया. Everything is blessed. हर रीति से वो आशीष पाया था. ஆயினும் फिर भी வேதம் சொல்கிறது वचन कहता है அவன் பரதேசியை போல वो परदेसी के समान சஞ்சரித்து देश में रहा, தன்னுடைய பிள்ளைகளோடும் अपने बीवी बच्चों के साथ கூடாரங்களிலே குடியிருந்தான். अपने भाई बहनों के साथ सबके साथ तंबुओं में वास किया. அவன் வரப்போகிற ராஜ்யத்திற்காக காத்திருந்தான். क्योंकि वो उस राज्य के लिए इंतजार करता था जिसका परमेश्वर ने नींव डाला है. Oh, blessed be the name of the Lord. धन्य हो यीशु के नाम. இவ்வுலகத்திலே அவன் பெற வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றாலும் तो संसार में हर प्रकार की आशीष धन दौलत पाया तो भी இது blessing என்று நினைக்கிற எல்லா காரியங்களையும் பெற்றாலும் ये आशीष है समझने की बात है तो भी அவன் தன்னை ஒரு பரதேசி என்று நினைக்கிறான். अब्राहम अपने आप को परदेसी समान समझा. Amen. आमीन. அவன் அங்கு வீடு போட்டு நல்ல கொட்டாரம் கட்டி பழைய அந்த செட்டில்மெண்ட் ஒன்றும் செய்ததாக வேதம் சொல்லவில்லை. और वो बड़ा बंगला बनाकर ये पृथ्वी में मेरा नेव डालूंगा, यहाँ पर मेरा मकान बनाऊंगा, यहीं पर रहूंगा, ये नहीं कहा. Amen. आमीन. And he says the परदेसी. पर वो एक परदेसी के समान रहा.
Why the word used paradesi? वो पराये देश में परदेसी के समान क्यों रहा? இந்த உலகம் நாம் வாசம் செய்ய செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய உலகம் பிளேஸ் அல்ல. हम भी परदेसी है, ये संसार हमारे लिए पक्का नहीं है। Amen. We are belong to the Lord. हम परमेश्वर के हैं। அவர் தம்முடைய ராஜ்யத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். वो अपने राज्य के लिए हमें बुलाया है। Amen. Amen. Hallelujah. அவருடைய நோக்கம், அவருடைய விருப்பம் எல்லாம் இருந்தாலும் கூட அவருடைய ராஜ்யத்திலே கைகளால் கட்டப்படாத அஸ்தி பாரமுள்ள தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான ஒரு நோக்கம், ஒரு விஷன், ஒரு வாழ்க்கையில இருந்தது. अब्राहम को संसारिक रीति से सब कुछ हुआ तो भी उसको उस स्थिर नींव वाले नगर की ओर उनका चाहत था, उसके और उनका मन लगा रहा था जिसका नींव प्रभु ने डाला है। நம்முடைய விஷன் எப்படி இருக்கிறது? हमारा विजन दर्शन कैसा है? நம்முடைய வாழ்க்கைய காரியங்கள், சபைக்குரிய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் நோக்கம் விருப்பம் எவ்விதமாய் இருக்கிறது? हम चुने गए लोगों का विचार कैसा है? அந்த நோக்கமும் விருப்பமும் உடையவர்கள், அதிலே அன்பு உடையவர்கள், அவரை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்கள். जिसको उस उद्देश्य के और ध्यान है, जिसने उसको प्रिय जाना है, उनके लिए उठा लिया जाने का अनुभव मिलेगा। नाइस कैरेक्टर इन द बाइबल. ये एक अच्छे स्वभाव है। योब इज नाइस कैरेक्टर इन द बाइबल. और अब्राहम, अय्यूब एक अच्छे कैरेक्टर है। So I thank Lord such incidents mentioned in the Bible. और प्रभु को धन्यवाद देते हैं, इन लोगों का उदाहरण वचन में लिखा है। So their life for teaching us. उनकी जिंदगी हमें सिखाती है How they have fulfilled the calling. उन लोग कैसे परमेश्वर के बुलाहट को पूरा किया, How they have fulfilled their vision. वो कैसे अपने दर्शन को पूरा किया। நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்பதை அவர்கள் அது வாழ்க்கையிலே செய்து முடித்ததும் மட்டுமல்லாமல் தம்முடைய வாழ்க்கையில் உள்ள நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். वो कैसे परमेश्वर के उस उद्देश्य को पूरा किया, अपने दौड़ कैसे पूरा किया, ये हमें सीखने को देखने को मिलता है। கடைசியாக ஒரு பாத்திரத்தை கூட கொண்டு வர விரும்புகிறேன். एक और कैरेक्टर को हम देखेंगे, दाऊद के बारे में। दाऊद பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம். दाऊद के बारे में हम जानते हैं। அவன் ராஜாவா இருந்தான். वो राजा था, ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். राजा होने के पहले वो भेड़ बकरी पालने वाला था। கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். प्रभु ने उसको चुना। அவர் ராஜாவாக்கி தேசத்தை யுத்தங்கள், தன்னுடைய வாழ்க்கையில பல யுத்தங்களை, அதிக யுத்தம் செய்த ஒரு ராஜாவா இருந்தான். प्रभु ने उसको चुना और राजा कर अभिषेक कर उसको राजनीति दिया। और दाऊद अपने जीवन में बहुत युद्ध को सामना किया तो भी सारे युद्ध में वो विजय प्राप्त किया। அவன் ஜெயத்தை கொடுத்ததுனால அவன் satisfy ஆகவில்லை. और इतना विजय उसके जीवन में मिला, उससे वो तृप्त नहीं था। दाऊद अनेक மனைவிகள் இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள். दाऊद को बहुत बीवियां थे, बच्चे थे, पर उसमें वो कुछ नहीं था। மறுமனைவியாட்டி இருந்தார்கள், सब थे उनके पास। தான் நினைத்ததெல்லாம் செய்த பெற்றுக்கொள்ள கொண்ட மனுஷனாக இருந்தார். और जो भी वो चाहे उसको पूरा करने का पूरा अधिकार था। ஆயினும் फिर भी ஒரு வார்த்தை என்னோடு கர்த்தர் நினைப்பூட்டினார். एक वचन प्रभु में स्मरण दिया। சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். भजन संगीता 27 का 4, 4, 5. 4 और 5। கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். एक वर मैंने यहोवा से मांगा है, उसी के यत्न में लगा रहूँगा कि मैं जीवन भर यहोवा के भवन में रहने पाऊँ, जिससे यहोवा की मनोरथा पर दृष्टि लगाए रहूँ
और उसके मंदिर में ध्यान किया करो, क्योंकि वह तो मुझे विपत्ति के दिन में अपने मंडप में छिपा रखेगा और तंबू के गुप्त स्थान में वह मुझे छिपा लेगा और चट्टान पर चढ़ाएगा। நாம் வேதத்திலே தாவீதின் ஜெபங்கள் அநேகம் இருக்கிறது. बाइबल में दाऊद का बहुत प्रार्थनाएं लिखा है। எல்லா வேண்டுதலையும் தேவ சமூகத்தில் கொடுத்தார். और जो सब कुछ प्रभु से वो विनती करता था। எல்லாத்தை காட்டிலும் அவனுக்கு நான் ஒன்றை நான் கேட்டேன். और सारे बातें जो भी उसने परमेश्वर से मांगा है, बहुत बातें हैं, पर यहाँ पर वो स्पेसिफिक करके बोल रहा है कि एक वर मैंने मांगा। இந்த ஒன்றை கேட்டேன் மீன்ஸ் एक वर मैंने यहोवा से मांगा। is giving importance for the particular purpose. और उस पर अपने वो एक उद्देश्य है, उस पर मन लगाने के लिए। அந்த ஒன்றான காரியம் என்னது? और वो एकमात्र मांग क्या है? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, मैं परमेश्वर की महिमा और मनोहरता को देखने के लिए। Oh, I want to see the glory of my Lord Jesus Christ. परमेश्वर की मनोहरता पर दृष्टि लगाने के लिए। Amen. Amen. I want to see His presence. परमेश्वर की उपस्थिति को देखने के लिए। Amen. Amen. Hallelujah. Hallelujah. அந்த விருப்பம் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி கேட்கிறார். वही केवल उसका बड़ी चाहत थे, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். मैं परमेश्वर की मनोहरता पर दृष्टि लगाऊं। நம்முடைய ஜெபங்களே விதமா இருக்கிறது. हमारा प्रार्थना कैसे है? எல்லாம் இவ்வளத்துக்குரியதா இருக்கிறது அல்லவா? हम हमेशा संसारिक वस्तुएं प्रभु से मांगते हैं। ஆண்டவரே நல்லா இருக்க வேண்டும். प्रभु से हम यही बोलेंगे संसार में मैं अच्छा रहना है, அதை தாரும் இதை தாரும் அதை தாரும் இதை தாரும், அவ்வளவு. मुझे वो चाहिए ये चाहिए। ஆனா நம்முடைய ஜெபத்திலே ஒரு முக்கிய focus is focusing in the prayer, is a vision, is important in his mind. என்னவென்றால் நான் ஒன்றே கேட்பேன் அதே நாடுவேன். तो दाऊद का एक ही वर, एक ही मांग, महत्व बात ये है कि परमेश्वर की मनोहरता पर दृष्टि लगाने का। आमेन। நான் அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். मुझे परमेश्वर की शोभा को देखना, நான் அவரை சந்திக்க வேண்டும். मैं उनसे मिलना है, நான் அவருடைய சமூகத்தில் காண வேண்டும். मैं उनके सम्मुख होना है। அந்த வாஞ்சை அவரிடத்தில் இருந்தது. ये इच्छा और चाहत दाऊद के अंदर था। ஆமென். आमीन। அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை சந்திப்பார்கள். और जिसके अंदर ऐसे एक बड़ी चाहत है, वो प्रभु से मिलेंगे। அல்லாஹ் சும்மா ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும் நீர் வருகையிலே காணப்படும் என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. इसको छोड़कर प्रभु जब आएंगे मुझे उठा लेना, ऐसे हम प्रार्थना करने से फायदा नहीं। Our activities, our desire, our purpose, our prayer is all to be மற்ற தேவர்களுக்கு நாம் ஜெபித்தாலும் கூட நம்முடைய மெயின் நோக்கம் தாவீதுடைய ஜெபம் எனக்கு மிகவும் என்னை தொட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது. और बहुत बातों के लिए हम प्रभु से प्रार्थना कर सकते हैं, मांग सकते हैं, हमारी आवश्यकता को प्रभु से बोल सकते हैं, पर सबसे ऊपर एक वर या फिर एक ही बड़ी महत्व मांग जैसे दाऊद ने यहाँ किया है, इस तरह हमारा मांग होना चाहिए। அவன் எதுக்கு சபைக்கு செல்கிறானா? और दाऊद भी प्रभु के आराधनालय में क्यों जाता था? நான் ஆராய்ச்சி செய்யும்படியாக, और प्रभु के मंडप में जाकर वो प्रभु का वचन को जांचने के लिए। அவனுடைய விருப்பம் என்னவென்றால் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன். कि वो जीवन भर यहोवा के भवन में रहने पाना है। Why? क्यों? அவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும்படியாக, क्योंकि परमेश्वर के मंदिर में वो परमेश्वर का ध्यान में बना रहे, தான் எங்கே போக வேண்டும் என்ற காரியத்தை காணும்படி அறிந்து கொள்ளும்படியாக, कहाँ जाना है, उनका जीवन का उद्देश्य क्या है, कहाँ நித்தியத்தை கழிக்க வேண்டும் என்ற தன்னை அறியும்படியாக, अनंत काल कहाँ अपना बिताना है उसको देखने के लिए। இயேசு கிறிஸ்து சொல்லுகிறே இதை சொல்கிறார், ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுமே நித்திய जीवन। एक मात्र सच्चे परमेश्वर को जानना और यीशु मसीह को जिसने उसे भेजा
जानना ही अनंत जीवन है। knowing the only true God and Lord Jesus Christ. एकमात्र सच्चे जीवित परमेश्वर को, यीशु मसीह को जानना ही अनंत जीवन This is है। eternal. वही अनंत जीवन This is है। eternal. वही अनंत जीवन है। So தாவீது அவருடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் இருந்தாலும் दाऊद को अपने जीवन में बहुत बातों का विचार थे और समस्या थे। அவன் ராஜாவா இருந்தாலும் பொசிஷனா இருந்தாலும் அவனுடைய தேவைகளை பெறக்கூடிய எல்லா சூழ்நிலை இருந்தாலும் वो राजा था, सब कुछ उसके हाथ में थे, वसीले में थे, फिर भी அவனுடைய தேவனுடைய ஆவியானவர் மேல் தங்கினபடியால் और प्रभु की आत्मा उन पर वास किया। அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஃபோக்கஸ், அவனுடைய வாழ்க்கையோட ஒரு தரிசனம் என்னவென்றால், पर सबसे बढ़कर दाऊद का एक दर्शन क्या है थी, அதை இந்த ஜெபத்தில் சொல்கிறார்। वही इस प्रार्थना में प्रकट हो रहा है। நான் கர்த்தருக்கு ஒன்றை கேட்டேன், मैं एक वर यहोवा से मांगा है, அதே நான் நாடுவேன்। I will seek unto the Lord. उसी का यत्न में लगा रहूंगा, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக। जिससे यहोवा की मनोहरता पर दृष्टि लगाए रहूं। இப்படி ஜெபித்தவர்கள், और इस तरह जो प्रार्थना करते இந்த हैं நோக்கம் உடையவர்கள், और जिसके उद्देश्य இந்த ऐसा है, தரிசனம் உடையவர்கள், ये दर्शन किसका है, ஆமென், அவரை சந்திக்க ஆயத்தப்பட்டவர்கள்। वही उन प्रभु से मिलने के लिए तैयार है। நம்முடைய வாழ்க்கையை ஒன்று கவனித்து பார்ப்போம்। हम हमारे जीवन को जांचें। தேவனுடைய ஆவியானவர் இதே சொல்கிறார், உன்னுடைய தரிசனத்தை உற்று கவனிக்க। और प्रभु के दर्शन हम पाकर उस पर ध्यान लगाने के लिए நம்முடைய ஆவிக்குரிய பார்வை விதமாக இருக்கிறது। हमारा आत्मिक दृष्टि कैसा है, நாம் எதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார்? किसके लिए प्रभु ने हमें बुलाया Why है, God chosen us? किसके लिए प्रभु ने हमें चुना है। Amen. Hallelujah. आमीन। Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மை ஏன் சிருஷ்டித்திருக்கிறார்? प्रभु क्यों हमें सृष्टि किया है। நீ எப்படியாக வாழ்ந்து மிருகத்தை போல வாழ்ந்து அவருடைய சித்தத்தை அறியாதபடிக்கு எப்படியாவது வாழ்ந்து மரிப்பதற்காக அல்ல। कैसे भी हो जीने के लिए जानवर की तरह जीना है, मरना है, ऐसे नहीं। பூமி உருவாக்கும் முன்னாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரா। पृथ्वी को रचने के पहले ही प्रभु ने चुना है। इसका chosen has a purpose. उत्पत्ति से पहले प्रभु ने हमें चुना है, तो उसका वो एक उद्देश्य है। அந்த பர்பஸை நாம் அறிந்து और उस उद्देश्य को हम जानकर நித்திய ஜீவனை பெற்று अनंत जीवन प्राप्त कर कर கிறிஸ்து வரும்போது मसीह जब आएंगे மணவாட்டியாகவோ और दुल्हन के समान அல்லது இரட்ச சாட்சிகளாகவோ या फिर खून की गवाह होकर அல்லது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களாகவோ या फिर मसीह में मरने वाले बनकर, ஆமென், आमीन, நாம் மீட்கப்பட காத்திருக்க வேண்டும்। हमारे छुटकारे के लिए हम इंतजार करना है। ஆமென், ஆமென். ஹல்லேலூயா। ஹல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களின் நோக்கமும் அவருடைய தரிசனமும் அவருடைய செயல்பாடும் அமிதமாகவே இருக்கிறது। हर पवित्र दासों का जीवन हमें यही बताती है। அவரை சந்திக்கிறதுக்கு நாம் और उनसे प्रभु से मिलने के लिए तैयार होते हैं। நம்முடைய ஆயத்தம் என்னது? हम कैसे हैं, நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? क्या हम तैयार हैं, நாம் அவருடைய சமூகத்தில் நிற்க தகுதி பெற்றிருக்கிறோமா? क्या हम प्रभु के सामने खड़े होने का योग्य है। நாம் உலகத்தின் பாடுகள் உலகத்தின் காரியங்கள் நம்மை பாதித்தாலும் கூட संसार और सांसारिक बातें हमारे जीवन में आती है, तो भी இந்த தரிசனங்களும் ये दर्शन जो है நம்ம வாழ்க்கையிலே உறுதியாக இருக்கும் என்றால் हमारे सामने पक्का है, तो கழுகை போல हम उकाब की तरह ஆமென் செட்டைகளை அடித்து உயரே பறந்துடுவோம்। हम पंखों को फैलाकर ऊपर उड़ेंगे। ஆமென், आमीन। அது உயரிய கூர்மையான பார்வை உள்ளது। और अच्छे दृष्टि वाला उखाब है। அவருடைய பார்வை தண்ணீரை கடந்தும் மீனை காணக்கூடியதாக இருக்கிறது। उसका दृष्टि पानी के अंदर जो मछली है उसको भी देखने का ताकत है। ஃபோக்கஸ் वो इस तरह पूरे लगन से, அது நம்முடைய வாழ்க்கையிலும் इस तरह हम भी हमारे जीवन में நம்முடைய தரிசனத்தை ஃபோக்கஸ் செய்வோம்। हम पूरी लगन से हमारा ध्यान ऊपर की वस्तुओं पर தேவனுடைய लगाए। பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது। प्रभु की उपस्थिति हमारे साथ தேவனுடைய है। ஆவி நம்மோடு கூட இருக்கிறது। प्रभु की आत्मा हमारे साथ है। நம்ம எல்லாவற்றிற்கும் மேலாக और सबसे बढ़कर நம்மை ஆயத்தப்படுத்துவோம்। हम अपने आप को तैयार करें। ஆமென், आमीन। ஹல்லேலூயா। हालेलुया। தேவனுடைய ரெண்டு முக்கியமான கட்டளை, परमेश्वर का दो
महत्व आ गया है। கர்த்தராகிய உன்னுடைய தேவன் ஒருவரே கர்த்தர். அவரை முழு இதத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவருக்கு அன்பு செலுத்துவாயாக. सुन, तेरा प्रभु परमेश्वर एक ही प्रभु है। पूरे मन से, पूरे प्राण से, पूरी शक्ति से उन पर प्रेम करो। அதுக்கு ஒப்பான கட்டளை என்னவென்றால் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. और उसके तुल्य दूसरा आज्ञा ये है, जैसे तुम अपने आप को प्रेम रखते हो ऐसे दूसरों पर भी प्रेम रखो। இந்த ரெண்டு கட்டளைகளே கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ये दोनों आज्ञा के अंदर बाकी सारे आज्ञाओं को प्रभु रखा है। एवरी ब्लेसिंग கர்த்தர் வைத்திருக்கிறார். सारे आशीषें इसके अंदर प्रभु बना இந்த रखा ரெண்டு है। கட்டளைக்குள்ளே எல்லா நியாயப்பிரமாணங்களும் எல்லா போதனைகளும் எல்லா கட்டளைகளும் எல்லாம் அடங்கி இருக்கிறது. इस दो प्रधान आज्ञाओं के अंदर सारे आशीषें, सारे वायदाएं, सारे विधियां, व्यवस्थाएं, सब कुछ है। நீ கர்த்தருக்கு அன்பு செலுத்துவாய் என்றால், यदि प्रभु पर हम प्रेम रखेंगे तो உன்னுடைய அன்பு பரிபூர்ணப்பட்டதா இருந்தால், हमारा प्रेम पूर्ण सिद्ध है तो, உண்மையா இருந்தால், सच्चा है तो நீ அவரை சந்திக்க போகிறாய். हम उनसे मिलेंगे। ஆமென். आमीन। ஆமென். அவருடைய வருகையில் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். हम प्रभु के आगमन में प्रभु से मिले। நாம் இவ்வுலகத்தில் இந்த சோதனையின் மகா உபத்திரவின் காலத்தில் தள்ளப்படாதபடிக்கு और महाक्लेश के समय में हम ना पढ़ने के लिए கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி நம்முடைய தரிசனங்களை நேராக்கும்படியாக ஆவி நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். प्रभु हमें वो उत्तेजना दे, उस लक्ष्य के ओर हम ध्यान लगाएं। கர்த்தரோடு இருப்பதாக, प्रभु आपके साथ बने रहें இந்த நோக்கம் நிறைவேறப்படுவதாக, और ये पवित्र उद्देश्य पूरा किया जाए। இந்த தரிசனத்தின் நோக்கம் இன்னும் சீர்பொருந்துவதாக. ये दर्शन का उद्देश्य पूरा हो। தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருக்கட்டும். प्रभु की शांति और आनंद आपके साथ बने இந்த रहे। வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் நம்முடைய தெரிந்து கொள்ளலையும் நிறைவேற்றி முடிக்க கவனமாயிருப்போமாக. जैसे हमने सुना है, हम अपने पवित्र उद्देश्य को पूरा करने के लिए यत्न करें। आमेन।